முருகர் பக்தர்களுக்கெல்லாம் எப்படா வைகாசி விசாகம் வரும்னு ஒரு வருஷம் காத்திருப்பாங்க. கந்த சஷ்டி மாதிரி. சஷ்டிக்கு எவ்வளோ விசேஷம் இருக்கோ வைகாசி விசாகம். அந்த வைகாசி விசாகம் ஏன் அவ்வளோ சிறப்புன்னா, முருகப்பெருமானுடைய அவதார திருநாளாக போற்றப்படுகிறது. ஞாபகத்தில் வச்சுக்கணும். வைகாசி விசாகம் இந்த நாளில் விரதம் இருப்பது, காவடி எடுப்பது, பிரார்த்தனை செய்வது, அன்னதானம் செய்வது, தான தர்மங்கள் செய்வது, பஞ்சாமிர்தம் வாங்கி கொடுப்பது, முருகன் கோயிலுக்கு சென்று வணங்குவதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ரொம்ப விசேஷம் என்னென்றால், 12 உயிர் எழுத்துக்களை போலவே முருகப்பெருமானுக்கும் 12 கரங்கள் உள்ளது என்பது தான் சாஸ்திரம்.